உடல் சூட்டை குறைக்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க. உடம்புலாம் ரொம்ப சூடா இருக்கு, ரொம்ப அனலா இருக்கு, கண்ணு ஃபுல்லா எரிச்சலா இருக்கு, யூரின் போனா எனக்கு டிராப்பா போகுது, யூரின் ஃபுல்லா ரொம்ப எரிச்சலா இருக்கு, எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலுமே எனக்கு தண்ணி தாக்கமே அடங்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க. செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க. கோவை இலை ஒரு 20 இலை எடுத்துக்கங்க, இல்லை ஒரு 30 இலை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு வெயிலில் நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணிடுங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே 1 டீஸ்பூன் அந்த பொடியை போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அது அரை டம்ளர் ஆனதுக்கப்புறம் அதை இறக்கிடுங்க. காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிடுங்க. வாரத்துக்கு 2 நாள் இல்லை வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் தொடர்ந்து குடிக்கும் போது உடம்பு சூடு உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். கண் எரிச்சல் இருக்காது, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்காது. இதை ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 நாள் இல்லை வாரத்துக்கு ஒரு 3 நாள் மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் அதிக பேருக்கு உடம்பு சூடு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்க. இந்த செய்முறை மட்டும் போதும்.